பார்க்க போகிற டிஷ்ஷு எறா குச்சி வறுவல். இந்த எறா குச்சி வறுவல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம். எறா 150 கிராம், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கடலை மாவு 30 கிராம்ஸ், மைதா மாவு 30 கிராம், முட்டை 1 நம்பர், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சாத்தே ஸ்டிக்ஸ் 4 to 5 நம்பர்ஸ். வாங்க நம்ம அது ஒரு மசாலா இந்த எறா குச்சி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு போல் எடுத்துக்கோங்க. எறாக்கு தேவையான மசாலா சொல்லியிருந்தேன். காரம் நிறைய தேவை கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தனியா பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், முட்டை சொல்லியிருந்தேன், முட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றி வர மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் லூஸாக வரும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கடலை மாவையும் மைதா மாவையும் போட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து அப்படி நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், இந்த மசாலா திக்காகிடுச்சு. இப்போ இந்த மசாலா இது மாதிரி திக்காக வந்துடும். அதே டைமில் நீங்கள் இறாலை தடவும் போது அப்படியே அந்த இறால் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். குக் பண்ணும்போது இந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்குது. நம்ம முட்டை, இந்த கடலை மாவு, மைதா எல்லாம் சேர்க்குறோம். இப்போ நம்ம இறாலை தடவத்துக்கான மசாலா ரெடி பண்ணுறது அப்படின்ற பார்த்தோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் ஏன் போடுறோன்னா, நம்ம இந்த மசாலாவை இறாலை தடவும் போது அது மசாலா வந்து இறாலை நல்லா ஒட்டுறதுக்கும், அதே டைமில் குக் பண்ணும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இதுக்கு வேறு எதனா ஆப்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா வெறும் முட்டை மட்டும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக மைதாவும் கடலை மாவும் போடுறோம். இந்த எறா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த எறா வந்து ரெடிமேடாக கிடைக்கும். அந்த எறாவை வாங்கி டெய்லாக இது மாதிரி டெய்ல் வச்சுன்னு இது மாதிரி இந்த குச்சி சொல்லியிருந்தேன், குச்சியில் குத்தி எறாவை வந்து இந்த அதையோடு நிறுத்தி அப்படியே இது மாதிரி குத்தி இந்த குச்சியோடு வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே குத்தி வச்சுருக்கேன். இது மாதிரி வரும் உங்களுக்கு. எறா குத்துனதுக்கப்புறம் இந்த இறால தான் நம்ம இப்போ மசாலாவை தடவி வைக்க போகிறோம். நாங்கள் இதை எப்படி மசாலா தடவி தனியாக வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். கீழே எப்படி குத்தி இருக்காட்டு இந்த இறால இந்த மசாலாவை நம்ம தடவுறோம். மசாலா நல்லா எல்லா இறாவோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி தடவிடுங்க. தடவி வச்சுட்டு மசாலா எல்லா இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 10 to 15 நிமிஷம் மசாலா தடவி தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம். பேனில், நான்ஸ்டிக் பேனோ இல்லை வீட்டில் இருந்து தோசைக்கல் இருந்தால் கூட போதும், அதுலேயும் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எறா குச்சி வறுவல் மசாலா ரெடி பண்ணி தயாராக வச்சு நான் சொன்ன மாதிரி இது மாதிரி தடவி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரைனா ஒன்றும் இல்லைங்க, பேனில் வந்து நம்ம கம்மியான எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுப்போம். அது தோசை தவா இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன், அதில் போட்டு நம்ம இதை குக் பண்ணி ஒரு சைடு ஒரு 2 minutes, மேபி இன்னொரு சைடு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அது போதும். எறா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அது இல்லாமல் நம்ம மசாலா வந்து எல்லா டெண்டரைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். பாருங்க, மசாலா ரெடி பண்ணி தயாராக இருக்குது. இது ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம தவாவில் போட்டு எப்படி கிரில் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த எறா குச்சி ஒரு மசாலா தடவி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எறா குச்சி வறுவல் இந்த பேனில் போட்டு சமைச்சு எடுக்கணும். இந்த குச்சியோடு தான் நம்ம வந்து அப்படியே ஷாலோ ஃப்ரைங் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எறா வந்து அப்படியே உருண்டு இல்லை வளைஞ்சோ வராது, நீட்டாகவே இருக்கும். குக்காகும் போது கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க. புரிஞ்சிட்டு இருக்கும்போதே நடுவில் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ட்ராப்ஸ் எண்ணெய் விடுங்க. அப்போ தான் இது வந்து
எண்ணெயோட சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். இறா பாருங்கள் வளையவே இல்லை, நீட்டாகவே இருக்குது. அதனால தான் நம்ம இதை குச்சியில் குத்தி ரெடி பண்ணுறோம். இது நல்லா குக்காய் வரும். குக்காய் வந்ததுக்கப்புறமும் இறா வந்து அந்த ஷேப் வந்து மாறவே மாறாது. அது நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும். சொன்ன மாதிரி ப்ரான் வந்து ரொம்ப டெலிகேட்டான மீட்டு. இது ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒரு சைடு, இன்னொரு 2 மினிட்ஸ் இன்னொரு சைடு வச்சிட்டிங்கனாலே வெந்துடும். ப்ரான் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது கலர் வர வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரானை திருப்பி திருப்பி வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டாலும் கலர் அதிகமாகிடுச்சு, அது தெரியாமல் போயிடும். ஆகிடுச்சு. குக்காவை நீங்கள் இது மாதிரி சைடில் வச்சிங்கன்னா ஸ்லோ ஃபயரில் வேகாத ஒன்று ஏதாவது இருந்தது அது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இறா குச்சி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்